ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. இந்த பதிவை நம்ம பார்க்கறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். முருகப்பெருமானின் பேரருள் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் பெரும் கருணை நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை நம் மீது விழும். இதை விட நம்ம வாழ்க்கையில் வேற என்ன வேணும்? நமக்கு இந்த மூன்றும் நமக்கு கிடைத்தாலே போதும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கான அத்தனை தகுதிகளும் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்காரம். அருணகிரிநாதர் இயற்றிய இந்த கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமானின் 8 நாமங்களை தொடர்ந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த 8 நாமங்களை நாம் தொடர்ந்து சொன்னால் நம்ம வாழ்வில் தாழ்வு அப்படிங்கிறதே இல்லைங்க. இறைவனை வழிபாடு செய்வதற்கு நிறைய வழிகளை நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெரும் பூஜை செய்து வழிபாடு செய்வது, வேள்வி நடத்தி வழிபாடு செய்வது, யாகம் நடத்தி வழிபாடு செய்வது, அன்னதானம் கொடுத்து வழிபாடு செய்வது, வஸ்திரதானம் கொடுத்து வழிபாடு செய்வது, இந்த மாதிரி நிறைய வழிபாடு முறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. செலவே இல்லாமல் நம்ம வழிபாடு செய்யணும். என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது, ஆனாலும் இதெல்லாம் செய்த பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானுக்கு தினம்தோறும் பாமாலை சூடி வழிபாடு செய்வது. இந்த பாமாலைகள்லேயே முருகனை நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். முருகப்பெருமானுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் செய்து பார்க்கணும், முருகப்பெருமானுக்கு என்னெல்லாம் மாலைகள் சூடி வழிபாடு செய்யணும். கடம்ப மலர் மாலை சூடணுமா, மல்லிகை மலர் மாலை சூடணுமா, தாமரை மலரில் மாலை சூடணுமா, அவருக்கு வைர கிரீடம் வைக்கணுமா, அவருக்கு என்ன நம்ம அலங்காரம் செய்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அலங்காரங்கள் அனைத்தும் கந்தர் அலங்காரத்தில் வருதுங்க. முருகப்பெருமானுக்கு நம்ம என்னெல்லாம் நெய்வேத்தியம் வைக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த நெய்வேத்தியம் அனைத்தையும் அருணகிரிநாதர் தன் பாடல்களில் சொல்லியிருக்கார். முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், முருகப்பெருமானை நம்ம என்னெல்லாமா புகழணும் அப்படிங்கிற அத்தனை விஷயங்களையும் அருணகிரிநாதர் நமக்கு சொல்லியிருக்கார். இதில் வர்ற 4 வரிகளை சொன்னாலே போதும். அவருடைய வீரத்தை, அழகை, அவருக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தை, அவருக்கு சூடக்கூடிய மலர்களை, அவருக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் இந்த பாடல்கள்லேயே நம்ம பண்ணிடலாமுங்க. அதாவது பூமாலை சூடி வழிபாடு செய்ய என்னால் முடியல அப்படின்னாலும் உனக்கான பாமாலையை சூடி நான் வழிபாடு செய்கிறேன், எனக்கு தேவையான அத்தனை வரங்களையும் நீ கொடுத்து அருள வேண்டும் முருகா அப்படின்னு நம்ம கேட்கலாமுங்க. முருகப்பெருமான் நிச்சயம் மனம் இறங்கி நமக்கு அனைத்து செல்வங்களையும் அனைத்து போகங்களையும் கொடுத்து நம்மை நல்ல முறையில் வாழ வைப்பாருங்க. முருகப்பெருமானின் 8 நாமங்களை சொல்லக்கூடிய கந்தர் அலங்கார பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வெட்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல்விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மையில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. இதைய பாடலாக எப்படி பாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வேட்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. சேந்தனை, கந்தனை, செங்கோட்டு வேட்பனை, செஞ்சுடர் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார்மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. முருகா முருகா முருகா. முருகப்பெருமான் சிவந்த நிறமுடையவர், சிவந்த திருமேனியை கொண்டவர். சேந்தனை, கந்த பெருமானை, திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளி இருப்பவரை, சிவந்த வேலுக்குத் தலைவரை, செந்தமிழ் நூல்கள் பரவும்படி செய்பவரை, விளங்குகின்ற வள்ளியம்மையின் கணவரை, பரிமளம் மிகுந்த கடம்ப மலரால் மாலையை அணிந்தவர், மலையை பொழியும் மேகத்தை கண்டு பொழிகின்ற மயிலை வாகனமாக உடையவர்,
உயிர் பிரியும் வரை மறவாதவருக்கு எந்த ஒரு குறையும் உண்டாகாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளோட உயிர் போகிற வரைக்கும் நம்ம முருகப்பெருமானை மறக்காமல் இருந்து முருகா முருகா முருகான்னு சொன்னாலே போதுங்க, நம்ம வாழ்வு தாழ்வே ஏற்படாது. பாட்டிலேயே சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு தாழ்வும் இல்லையேன்னு. முருகப்பெருமானை தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க, நல்ல அருளை பெறுங்க, நலமுடன் வாழுங்க.